ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்னைக்கு இந்திய நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிறது. இது 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் இது ஒரு ஜனநாயக உரிமையை பெற்றுக் கொடுத்த அரசு இது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தைரியமாக கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று வாங்கினது. கவர்னர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அடிப்படை தான் நடக்க வேண்டும். அவர் வந்ததுலேருந்து அவருக்கு என்ன அஜெண்டா கொடுத்தாங்களோ அதை அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். அதாவது அவர் எதுக்காக இங்கே ஆளுநராக போட்டாங்களோ அந்த அஜெண்டாவை இன்றைக்கி வரையும் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அவர் தலையில் கொட்டியிருக்கு. அவர் கொட்டினாலும் அவர் மாத்திர வரையும் அவரோட செயல்பாடு அப்படி தான் இருக்கும். ஆளுநர் எத்தனையோ ஏக்கர் நிலத்தில் இருக்கார். எத்தனையோ ஏக்கர் ஒரு மனிதனுக்காக எத்தனையோ லட்சம் கோடி ரூபா எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுறாங்க மாதத்துக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் மேலேயும் அவருக்கு எந்த பாச்சமும் கிடையாது. அவரோட செயல் என்னமோ அவருக்கு என்ன அஜெண்டா கொடுத்துட்டாங்களோ அதை தான் செய்கிறாங்க.